Hey, hi. 2017 Group 1 கொஸ்டின் பேப்பரோட மேத் பார்ட் சால்வ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அதில் இன்றைக்கி 21st சம் அந்த சம் பார்ப்போம். ஸோ கொஸ்டின் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்ருக்கோம். ஸோ இந்த சென்ஸ் அதில் கொடுத்துருக்க நமக்கு டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்ட்டுனா, ஒரு பிரின்சிபல் அமௌண்ட்டு ஒரு 31,250 அப்படின்ற ஒரு பிரின்சிபல் அமௌண்ட்டை இயர்லி ஒவ்வொரு வருஷமும் 8% வட்டி கிடைக்கிற மாதிரியான ஒரு டெபாசிட்டில் இருக்குது. எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா 3 வருஷத்துக்கு நம்ம அதை டெபாசிட் பண்ணுறோம். எதில் அப்படின்ட்டுனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா நீங்கள் சரியாக கொஸ்டின் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி காணும் முறையில் ரூபாய் 31,250க்கு ஆண்டு வட்டி 8% வீதம் 3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி காண்க அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ கூட்டு வட்டி இந்த சென்ஸ் இங்கே வந்துட்டு நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்குறான். ஸோ வி ஹேவ் சம் ஆப்ஷன்ஸ், இந்த ஆப்ஷன்ஸில் இருக்குது. ஸோ சொல்யூஷன் அப்படின்ட்டுனா நம்ம இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு வருஷமும் இந்த பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு 8% எவ்வளோ அப்படின்ட்டு ஆட் பண்ணிவிட்டு, அப்புறம் அந்த 8% கூட இந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணி அந்த அமௌண்ட்டுக்கு மறுபடியும் 8% அந்த மாதிரி வட்டிக்கு வட்டி அந்த மாதிரி கால்குலேட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்ட்டுனா ஜஸ்ட் 3 இயர்ஸ் தானே 3 ஸ்டெப்பில் ஆன்சர் வரும். பை ஃபார்முலா மெத்தடில் போகணும் அப்படின்ட்டுனா வி ஹேவ் அ ஃபார்முலா கால்டு A is equal to P into 1 plus R by 100 to the power n அப்படின்ட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது அமௌண்ட் கால்குலேட் பண்ணுறது ஃபார் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இங்கே நமக்கு எல்லா வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் வேணும் 31,250. ஃபார் தட் 1 ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8 by 100 அண்ட் இங்கே வந்துட்டு n 3 இயர்ஸ். ஸோ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்ட்டுனா 31,250 இன்ட்டு 108 by 100 அப்படின்ட்டு வந்துடும் டு தி பவர் 3. இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்ட்டுனா யூ கெட் 50 டைம்ஸ். இங்கே வந்துட்டு 54. மறுபடியும் இதை சால்வ் பண்ணிங்கன்னா 25, இது 27. ஸோ நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா 31,250 இன்ட்டு 27 by 25 இன்ட்டு 27 by 25 இன்ட்டு 27 by 25 அப்படின்னு கிடச்சிரும். இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்ட்டுனா இது எல்லாத்தையுமே அடித்தோம் அப்படின்ட்டுனாவே 625 தான். மறுபடியும் இதை அடித்தோம் அப்படின்ட்டுனா இது 2 டைம்ஸ் டெலி ஆகும். 0 இருக்கிறனால டேபிள் அவ்வளோ இதாகும். ஸோ இது 27 க்யூபு. ஸோ 7 அப்படின்னா அதுக்கு நம்ம க்யூப் வேல்யூ எடுத்தோம் அப்படின்ட்டுனா கண்டிப்பாக 3ல் தான் முடிஞ்சிருக்கும். ஸோ 2 இன்ட்டு இது 27 இல்லை. ஸோ 30க்கும் 20க்கும் நடுவில் இருக்குது. அதுலேயும் 7 டைம்ஸ் அந்த மாதிரி போயிருக்கு அப்படின்றதுனால இதோட வேல்யூ மனப்படமாக தெரியும் அப்படிங்கிறதுனால நான் அப்படியே எழுதுகிறேன். ஸோ முடிஞ்சளவு ஒரு 50 வரைக்கும் ஸ்கொயர் வேல்யூ க்யூப் வேல்யூ நம்ம மெமரி பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த சென்ஸ் 7 அப்படின்னாவே அங்கே 3ல் தான் முடிஞ்சிருக்கும். இந்த மாதிரியான அந்த க்யூபிக்கான ஃபார்முலா, ஸ்கொயருக்கான ஃபார்முலா இதெல்லாம் பார்த்துருந்துருப்போம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்ட்டுனா யூ வில் எண்ட் அப் வித் 6. மறுபடியும் ஒரு 16க்கு 6 ரிமைண்டர் ஒரு 1, 12, 13க்கு ஒரு 3 ரிமைண்டர் ஒரு 1, யூ ஹேவ் 18. ஸோ 19 மறுபடியும் 2, 3 39,366 அப்படின்றது உங்களுக்கு மொத்தமாக கிடச்சிருக்கூடிய அமௌண்ட்டு. இங்கே நம்ம கேட்குறது என்ன அப்படின்ட்டுனா வாட் இஸ் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்ட்டுனா 39,366 இதில் இருந்துட்டு பிரின்சிபல் அமௌண்ட் 31,250 இதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்ட்டுனாவே போதும். ஸோ இங்கே உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 6 யூனிட் டிஜிட் 6ல் இருக்க மாதிரி அப்படி பார்த்தா எல்லாத்துலேயுமே யூனிட் டிஜிட் 6 தான். ஓகே, அடுத்ததுக்கு வரும் 1. ஸோ அடுத்த டிஜிட் 1 அப்படின்ட்டுனா இங்கே ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, தட் இஸ் ஆப்ஷன் டி. ஸோ the answer will be rupees 808,116. இதுதான் வந்துட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அடுத்த சம் பார்ப்போம். இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டுனா ஒரு குறிப்பிட்ட நம்பரோட ஒரு எண்ணோட 10% கூட்டுறோம், ஆட் பண்ணுறோம். இந்த சேம் வே அந்த ஆட் பண்ணதில் இருந்துட்டு மறுபடியும் 10% குறைக்கிறோம். அப்போ அந்த ரிசல்டன்ட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டுனா எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குமா, குறைஞ்சிருக்குமா, வாட் எவர் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத பற்றி தான் கேட்குறேன். இது ஒரு ஜென்ரலான விஷயந்தான். இதுக்கு வி ஹேவ் சம் ஃபார்முலாஸ். ஃபார்முலா எப்படி போகணும் அப்படின்ட்டுனா சொல்யூஷன் அப்படின்னா எக்ஸ் அப்படின்னா நம்ம 10% ஆட் பண்ணியிருக்கோம். இந்த சேம் வே ஒய் எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டுனா -10% அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ஜென்ரலாகவே ஒரு ஃபார்முலா இருக்குது. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் XY by 100 அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இதில் சால்வ் பண்ணிங்க அப்படின்ட்டுனா 10 ப்ளஸ் -10 ப்ளஸ் -100 ஆகிடும் இல்லையா. 10 and 10 divided by 100 அப்படின்னு வந்திருக்கும். ஸோ யூ கெட் -1 ஹியர் அண்ட் இங்கே உங்களுக்கு +10 -10 இதாகிடும். ஸோ யூ கெட் -1 அப்படின்னா என்ன அப்படின்னா இட் ரெப்ரசன்ட் 1% வந்துட்டு குறைஞ்சிருக்கும் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ இது நம்ம ஃபார்முலாவில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்ட்டுனாலும் கூட ஜென்ரலாக ஒரு ஃபேக்ட் எடுத்து கூட இதை நம்ம ப்ரூவ் பண்ணலாம். என்ன அப்படின்ட்டுனா ஒரு நம்பர் 100 அப்படின்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்ட்டுனா இந்த 100 அப்படின்ற நம்பர் 10% வந்துட்டு அதிகரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அதிகரிக்கிறோம் அப்படின்ட்டுனா இந்த 100ல் 10% எவ்வளோ அப்படின்ட்டுனா 100 × 10/100
ஸோ யூ கெட் 10. அப்போது இது இந்த 100ல் 10% எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்ட்டுனா 10. ஸோ 10% அதிகரித்ததுக்கப்புறம் இதோட வேல்யூ என்ன இருக்குன்னா 110 ஆயிருக்கும். ஸோ கிளியர். 100 அப்படிங்கிற ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். இதில் 10% எவ்வளோ அப்படின்ட்டுனா 10. அந்த 10 மதிப்பை கூட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டுனா 110% ஆயிருக்கும். ஸோ when we add 10% அப்படின்னா இது 110% ஆயிருக்கும். இந்த சேம் வே இதிலிருந்து 10% மைனஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டுனா இதெல்லாம் நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கிறேன். என்ன அப்படின்ட்டுனா இந்த 100லேருந்து நம்ம 10% மைனஸ் பண்ணல. we are reducing 10% from 110. இதிலிருந்து 10% மைனஸ் பண்ணுறோம். அப்போ 110% மைனஸ் இதில் 10% அப்படின்ட்டுனா 11%. அதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இதில் end up with 99%. அப்போ இதையும் இந்த சென்ஸ் இதையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்ட்டுனா நிகர ரிசல்டன்ட் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்ட்டுனா 10% கூட்டிட்டு மறுபடியும் அங்கேருந்து 10% குறைக்கிறோம் அப்படின்ட்டுனா யூ வில் எண்ட் அப் வித் ரெடியூஸ்டு 1%. 1% குறைவாக இருக்கும். அவ்வளோதான். அதுதான் இங்கே என்ன மீன் பண்ணுது அப்படின்ட்டுனா -1 அப்படின்றது மீன் பண்ணுது. ஸோ ரிசல்டன்ட் ஆன்சர் வில் பி பி, ஆப்ஷன் பி 1%. அந்த 1% அப்படின்றது குறையும். பொதுவாகவே ஒரு குறிப்பிட்ட எண்ணோட 10% கூட்டி அதே எண்ணிலேருந்து மறுபடியும் 10% குறைக்கிறோம் அப்படின்ட்டுனா நமக்கு அந்த அதோட மதிப்பு ஒரிஜினல் வேல்யூலேருந்து குறைஞ்சிருக்கும். எவ்வளோ குறையும் அப்படின்ட்டுனா 1% குறைஞ்சிருக்கும். அடுத்த சம் என்னென்று பார்த்தோம்னா, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு தன்னோட வீட்டிலேருந்து மேபி ஃப்ரம் ஹோம் ஆர் வேறவர் ஒரு இடத்துல இருந்துட்டு ஒரு ஸ்கூலுக்கோ அல்லது ஒரு ஆஃபீஸ்க்கோ வாட் என்ன இது அப்படின்ட்டுனாலும் அதை நோக்கி போகிறாரு. இதில் 2 டைம் டிஃப்ரென்ஸ் கொடுக்குறான். எப்படி அப்படின்ட்டுனா வித் 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ். ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் போகும்போது இந்த கொஸ்டினை பொறுத்தவரையில் 4 km/h அப்படி சொல்கிறான். இப்போ இந்த 4 km/h அப்படிங்கிற வேகத்தில் போகும்போது ஹீஸ் 20 minutes earlier, 20 நிமிஷம் முன்னாடியே போயிடுறான். ஸோ அப்போ நம்ம 10 o'clock அப்படிங்கிறது 10 மணிக்கு போகணும் அப்படிங்கிறத நம்மளே அசியூம் பண்ணிக்கிறோம். அப்போ 20 நிமிஷம் முன்னாடியே போயிடுறான் அப்படின்னா 9:40க்கு போயிருப்பான். வாட் எவர் AM PM எதுவாக இருந்தாலும் 20 நிமிஷம் முன்னாடி போயிருக்கான். இந்த சேம் வே ஒரு 3 km/h அப்படின்னு போகிறான் அப்படின்ட்டுனா இட் மீன்ஸ் இதை விட வேகம் குறையும் போது நேரம் அதிகரிக்குது. அதாவது 20 நிமிஷம் தாமதமாக போகிறான். 10:20 அப்படிங்கிற டைமுக்கு போகிறான். இப்படி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இது கொடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு அப்படின்ட்டுனா இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸு எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது என்ன மாதிரி இருந்தாலும் கூட நமக்கு பொதுவாக ஒரு ஃபார்முலா தெரியும். வி நோ ஃபார்முலா என்ன அப்படின்ட்டுனா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்னு ஒரு ஃபார்முலா தெரியும். இங்கே நமக்கு இந்த டைம் தான் கொடுத்துருக்கான். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டுனா டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் இங்கே என்ன அப்படின்ட்டுனா இந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது போத் 2 ஸ்பீட்லேயுமே அவங்க கவர் பண்ணக்கூடியது ஒரே டிஸ்டன்ஸ் தான். அதனால் வி சே டிஸ்டன்ஸை D அப்படின்னே வச்சுக்கிறோம். ஆனால் ஸ்பீடு மாறுது. அதனால் S1 S2 அப்படின்னு 2 ஸ்பீடாக எடுத்துக்கிறோம். இதுக்கு ப்ரொப்போஷ்னலாக T1 T2 அப்படின்னு டைமும் மாறுது. அப்போ இதை எல்லாத்தையும் ரிலேட் பண்ணுற மாதிரி நமக்கு எதனா ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருக்கானா அப்படின்னு கவனிக்கலாம். அப்படி கொடுத்துருக்க ஹிண்ட்டு தான் இந்த டைம். என்ன சொல்லியிருக்கான் அப்படின்ட்டுனா T1 - T2 ஈக்குவல் டு இதுக்கான டைம் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்ட்டுனா 9:40 10:20 அப்போது 40 minutes அப்படின்றது தான் இதுக்கான டைம் டிஃப்ரென்ஸ். ஸோ T1 - T2 என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டுனா 40 minutes அப்படிங்கிற டைம் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ அப்போ இங்கே T1 அப்படிங்கிறதுக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்ட்டுனா D/S1 அப்படின்ட்டும் T2லேயும் ஒரே டிஸ்டன்ஸ் தான் அப்படிங்கிறதுனால D/S2 அப்படின்ட்டும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஈக்குவல் டு 40 minutes அப்படின்ட்டு. ஸோ D தான் நம்ம கண்டுபிடிக்கணும். காமனாக வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்ட்டுனா 1/S1 ஸ்பீடு என்ன அப்படின்ட்டுனா 4 km/h. அது சரியாக ஞாபகம் வச்சுக்கணும். டிவைடட் பை 1/3 3 km/h அப்படிங்கிறது செகண்ட். ஆனால் நமக்கு இங்கே இருக்க டைம் டிஃப்ரென்ஸ் எதில் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 40 minutesல இருக்குது. ஸோ அதை நம்ம ஹாரை மாற்றணும் அப்படின்ட்டுனா டிவைடட் பை 60. அவ்வளோதான். இதுதான் இதில் இருக்க சின்ன ட்விஸ்ட்டு. அப்புறம் இது நம்ம ஈக்குவேஷனை சால்வ் பண்ணாவே போதும். இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்ட்டுனா 2/3. இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்ட்டுனா D இன்ட்டு 3 - 4 வரும் இல்லையா, -1/12 அப்படின்னு வரும். ஈக்குவல் டு 2/3. ஸோ D ஈக்குவல் டு 2/3 இன்ட்டு 12. ஸோ யூ கெட் 4 × 2 8. இங்கே மைனஸ் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். அது ஒரு பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்ட்டு நம்ம டிஸ்டன்ஸ் தான் எடுக்கிறோம். பாசிட்டிவ் வேல்யூ தான் நெகட்டிவில் வந்திருந்தாலும் கூட. ஸோ த டிஸ்டன்ஸ் வில் பி 8 km. அப்போ நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷன் படி பார்த்திங்க அப்படின்ட்டுனா 8 km. சிம்பிள் தான். இங்கே ஒரு டைம் டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டான், ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டான், டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் கொடுத்துட்டான். அப்போது இந்த 2 ஸ்பீடுக்குமான டைம் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் ஹிண்ட். இதை வச்சு நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம். அந்த ஈக்குவேஷன் வச்சு கொடுத்துருக்க டேட்டாஸை சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணிங்க அப்படின்ட்டுனா யூ வில் கெட் தி ஆன்சர். அவ்வளோதான். ஹோப் இது மாதிரி நிறைய சம்ஸ் இதில் திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது TNPSC பொறுத்தவரையிலுமே. இந்த பர்டிகுலர் கான்செப்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த சம் பார்ப்போம். இதை பொறுத்தவரையில் 2 சிலிண்டரோட விகிதம், இட் மீன்ஸ் ஆரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ரேடியஸ் அதோட விகிதமும் ஃபாலோட் பை தட் ஹைட் அதோட விகிதமும் கொடுத்துருக்கான். அவ்வளோதான். ஸோ 2 சிலிண்டர்
இந்த சிலிண்டர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்ட் 3 இதே மேத் பார்ட் 2017 கொஸ்டின் பேப்பர் பேசுகிற பார்ட் 3ல் இதே மாதிரியான ஒரு சிமிலர் சிலிண்டர் பற்றி சொல்லியிருந்ததில் இந்த சிலிண்டர் அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக கோன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டோம். அது தவறு. ஸோ அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. கமெண்ட்லேயும் கூட அதை மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஓகே, இந்த சம் எடுத்துட்டோம் அப்படின்ட்டுனா 2 ரேடியஸோட ரேஷியோ கொடுத்துட்டான், 2 ஹைட்டோட ரேஷியோ கொடுத்துட்டான். இதே மாதிரியான இதே கொஸ்டின் பேப்பரில் இதே சம்மு, பட் இங்கே வந்துட்டு இட் மீன்ஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்கான். அங்கே வந்துட்டு வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் கேட்டிருந்தான். சிலிண்டர்லேருந்தே ஒரே கொஸ்டின் பேப்பரில் 2 சம்மு ஒரே மாதிரியான இதிலேருந்து வந்திருக்கு. ஸோ இப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா எப்படி வந்துட்டு ஒரு சிலிண்டருக்கான வால்யூமை ஒரு சர்க்கிள், அந்த சர்க்கிளோட ஏரியா மாதிரி நிறைய சர்க்கிள் அடுக்கி வச்சுட்டே வரோம் அப்படின்ட்டுனா அதுதான் அந்த சிலிண்டரோட வால்யூம். இந்த சேம் வே ஒரு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் எப்படி 2πrோ அதே மாதிரி ஒவ்வொரு சர்க்கிளுக்கும் நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் எடுத்தோம் அப்படின்ட்டுனா அதுதான் சர்க்கம்ஃபரன்ஸ், இட் மீன்ஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி சிலிண்டர். அதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்ட்டுனா 2πr அப்படிங்கிறது ஒவ்வொரு சர்க்கிளுக்குமான சர்க்கம்ஃபரன்ஸ். அப்போ நிறைய சர்க்கிள் நான் வரிசையாக எடுக்கிறதுனால தான் எனக்கு சிலிண்டர் உருவாகுது. ஸோ 2πr × h அப்படின்னு எழுதலாம். இங்கே we are having 2 cylinders, அதனால் 2πr × h 2πr × h, இது R1 H12, இது R2 H2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ பை தட் நமக்கு வந்துட்டு இந்த 2π அப்படிங்கிறது சிமிலராக இருக்கிறதுனால கேன்சல் ஆயிரும். ஸோ 4 × 7 இங்கே வந்துட்டு 3 × 4, இதுதான் இதுக்கான இது. ஸோ 28:12 அப்படின்னு எடுத்துக்கலாம். இட் மீன்ஸ் டிவிஷன். அப்போ 28/12 அப்படிங்கிறது தான் சொல்லுது. 6 டைம்ஸ், இது வந்துட்டு ஒரு 14 டைம்ஸ், மறுபடியும் இது 3 டைம்ஸ், இது வந்துட்டு ஒரு 7 டைம்ஸ். ஸோ இட் இம்ப்ளைஸ் தி கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி சிலிண்டர் வில் பி இந்த ரேஷியோ. அந்த 2 சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்ன ரேஷியோவில் இருக்கும் அப்படின்ட்டுனா இட் இஸ் 7:3. ஸோ பை தட் வி ஹேவ் ஆப்ஷன் டி 7:3 அப்படின்றது தான் சரியான பதில். ஸோ இது குரூப் 1 கொஸ்டின் பேப்பர் தான், பிலீவ் மீ. இந்த மாதிரியான கொஞ்சம் ஈஸியான சம்ஸ் தான் இருக்கும். இது ஈஸியாக இருந்தாலும் கூட டக்குன்னு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிட்டு வர மாதிரியான ஒரு தேவை இருக்குது. ரொம்ப சுலபமாக தவறு பண்ணுறதுக்கான விஷயம் இருக்குது. நம்ம ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, ஈஸியாக தான் இருக்குது அப்படிங்கிற கான்செப்ட்டில் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக நம்ம நிறைய தவறு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மேக் இட் கிளியர். இந்த ஃபார்முலாஸ் கொஞ்சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னா என்ன, இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் வச்சு தான் இந்த வலைப்பரப்பு அப்படின்ற இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் ஒரு டைம் மைண்டில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான சம்மில் ஒரு டைம் நம்ம வந்துட்டு சரியாக கவனிச்சிட்டோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம், ரிவிஷன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுவே போதும். திரும்ப மறுபடியும் இதே மாதிரியான சம்மை நம்ம மீட் பண்ணும்போது இந்த சிமிலர் ஃபார்முலா வச்சு ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஸோ மேக் இட் கிளியர். அந்த ஆன்சர் இஸ் 7:3. அடுத்த சம் பார்ப்போம். ஒரு வகுப்பில், ஒரு கிளாஸ் ரூமில் வி ஹேவ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கான ரேஷியோ கொடுத்துட்டான். இட் இஸ் 4:5 அப்படிங்கிற ரேஷியோ கொடுத்துட்டான். இப்போ அந்த ரேஷியோவில் பாய்ஸ்க்கான டோட்டல் கவுண்ட் கொடுத்துட்டான் 24 கொடுத்துட்டு, கேர்ள்ஸோட கவுண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இதுவுமே ஒரு குரூப் 1 சம் தான். ரொம்ப ஒரு சிம்பிளான சம் தான். என்ன அப்படின்ட்டுனா எப்போவுமே ஒரு ரேஷியோ கொடுக்குறாங்க அப்படின்ட்டுனா இந்த ரேஷியோவோட டோட்டல் வேல்யூ, ரியலான வேல்யூக்கும் இந்த ரேஷியோவுக்கும் நடுவில் ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இட் மீன்ஸ் ஒரு டிஜிட் இருக்குது. அந்த டிஜிட் நமக்கு என்னென்னு தெரியாது, அதனால் we are adding வேரியபிள். நமக்கு தெரியாது இல்லையா, எப்போவுமே தெரியாத விஷயத்தை எக்ஸ்ன்னு எடுத்துப்போம்ல, அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். சப்போஸ் நான் வந்துட்டு 100/1000 அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டுனா இதுதான் உண்மையான வேல்யூ அப்படின்ட்டுனா, இதுவே நான் ரேஷியோவில் மென்ஷன் பண்ணும்போது எப்படி மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த 2 0 அடிச்சுட்டு 1:10 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். பட் 1:10 அப்படிங்கிறது ரேஷியோ அப்படின்னாலும் கூட உண்மையான வேல்யூ என்ன அப்படின்ட்டுனா 100/1000 அப்படிங்கிறது தான். அப்போ இது 2 கூட நான் எதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இந்த வேல்யூ வரும் அப்படின்ட்டுனா இட் இஸ் தி 100. இந்த பர்டிகுலர் வேரியபிள், இந்த பர்டிகுலர் நம்பர் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது ஒரு ரேஷியோவில் எப்போவுமே. அதனால் அந்த ரேஷியோ எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டுனா 4x:5x அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட்டில் எடுத்துக்கிறோம். இப்போது தே ஹவ் கிவன் பாய்ஸோட ரேஷியோக்கு என்ன கொடுத்துட்டான் அப்படின்ட்டுனா 24 அப்படின்னு கொடுத்துட்டான். ஸோ இட் மீன்ஸ் 4x = 24, இப்போ x = 6. இப்போ x = 6 அப்படின்ட்டுனா இட் இம்ப்ளைஸ் 5x அப்படிங்கிறது கேர்ள்ஸோட ரேஷியோ. ஸோ 5 × 6, ஸோ இட் மீன்ஸ் 30 அப்படிங்கிறது கேர்ள்ஸோட கவுண்ட்டு. ஸோ இட் வில் பி ஆப்ஷன் டி. கேர்ள்ஸ் வந்துட்டு 30 பேர் இருந்தாங்க அப்படிங்கிறது தான். பிலீவ் மீ, இது உண்மையாகவே வந்துட்டு குரூப் 1 கொஸ்டின் பேப்பர் தான். 2017 தான், இப்போ ரீசெண்டாக முடிஞ்ச கொஸ்டின் பேப்பர் தான். சிம்பிளாக தான் இருக்குது. பட் எனிஹோ, தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங் அஸ். அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் 5 சம்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ.